டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் முக்கியமான ஒன்று என்னென்னா, வெட்டுக்காயத்தை முதலுதவியாக நம்ம சரி செய்யணும். வெட்டுக்காயம் அப்படின்னோடனே அருவாள் எடுத்து வெட்டுறதில்ல. வீட்டில் பெண்கள் வேலை செய்கிறாங்க, குழந்தைங்கள் இருக்கிறாங்க, ஒரு கத்தி எடுக்கும் பொழுது தெரியாமல் கையில் பட்டு வெட்டிடலாம். அல்லது அருவாமனை, பெண்கள் வேலை செய்யும் பொழுது அருவாமனையில் காய் நறுக்குவாங்க, கீரை நறுக்குவாங்க, அல்லது கறியை நறுக்குவாங்க. அப்பொழுது தெரியாமல் கையில் கிழிச்சிரும் அல்லது வெட்டிடும். இல்லை குழந்தைங்க எடுத்து வச்சுருக்கும்போது கையை கிழிக்கிறத நம்ம பார்க்க முடியும். பிளேடு எடுத்து பயன்படுத்தும் போது நம்ம கையை காலை கீறதை நம்ம பார்க்க முடியும். இதற்கு மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டிலேயே இதை நம்ம சரி பண்ண முடியுமா அப்படின்னா, சிறிய காயங்களை கண்டிப்பாக நம்ம சரி பண்ண முடியும். பெரிய காயங்கள், தையல் போடக்கூடிய நிலையில் இருக்கிற காயங்களை கண்டிப்பாக மருத்துவமனைக்கு போய் தையல் போடுறத தையல் போட்டு தான் குணப்படுத்த முடியும். இப்போ சின்ன சின்ன காயங்களுக்கு நம்ம வீட்டிலேயே கை வைத்தியமாக ஒரு மருந்து நான் சொல்கிறேன். அதை எல்லார் வீட்லேயும் நீங்கள் எப்பொழுதுமே வாங்கி வச்சுக்குங்க. சித்த மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு எளிய மருந்து தான். என்ன மருந்து அப்படின்னா, மயனத்தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மயனத்தைலம் அப்படிங்கிறது, அதாவது தேன் மெழுகு, சக்கிக்கல், தேன் மெழுகு தனியாக, சக்கிக்கல், அதே போல் சோற்று உப்பு, ஆற்று மணல், ஓமம், மஞ்சள், சடா மஞ்சள், இந்த 7 மூலப்பொருட்கள் கலந்த மயன தைலத்தை எப்பொழுதுமே வீட்டில் வாங்கி வச்சுருந்தா, இப்போ எங்கே வெட்டுப்பட்டாலும் சரி, பெரிய காயமாக இருந்தாலும் சரி, இரத்த கசிவாக இருந்தாலும் அந்த மயன தைலத்தை எடுத்து இந்த முதல்ல நல்லா வாஷ் பண்ணிடணும். சோப்பு போட்டு அல்லது டெட்டால் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த மயன தைலத்தை ஈரமில்லாமல் நீங்கள் துடைச்சிட்டு, அந்த மயன தைலம் எங்கே அந்த வெட்டுப்பட்டு இருக்கோ, இரத்த கசிவு இருக்கோ, அதன் மேலே நீங்கள் அந்த காயம் தெரியாமல் நீங்கள் மேலே அப்ளை பண்ணிவிட்டு, அந்த கட்டுத்துணின்னு சொல்லுவாங்க, காஸ், அந்த காஸை ஸ்டெரைல் காஸாக இருக்கணும். அதை வேண்டிய அளவு நீங்கள் வெட்டி மடித்து அந்த காயத்தின் மேலே, இப்போ அந்த மயன தைலத்துக்கு மேலே அதை வச்சு பிளாஸ்டர் போட்டு நீங்கள் ஒட்டிக்கணும். இப்போ பகலில் ஒட்டியாச்சு. அடுத்த நாள் என்ன பண்ணுங்கள், அதை எடுத்து பார்த்தா இரத்த கசிவும் நமக்கு நின்றுருக்கும், அந்த காயமும் பெருசாகாமல் அப்படியே இருக்கும். தொடர்ந்து இந்த மயன தைலத்தை பயன்படுத்தலாம். அல்லது இந்த புண்ணு ஆறுறதுக்கு நம்ம வேறு மருந்துகளும் நிறைய இருக்குது. இந்த மயன தைலமே நமக்கு போதுமானது. எப்பொழுதுமே அதை நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சு எந்த காயமாக இருந்தாலும் சரி, வெட்டு காயங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து மயன தைலம். இன்னொன்று, இப்போ மூட்டு வீங்கி இருக்குது, அல்லது அடிபட்டு இரத்த கட்டாக இருக்குது, அல்லது இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் புரலாப்ஸ் யுட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க, கருப்பை அடித்தள்ளல், அதற்கும் மிகச்சிறந்த பயனை தரக்கூடியது தான் இந்த மயன தைலம். அந்த பாதிக்கப்பட்ட பிறப்பு உறுப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கருவாயில் இந்த மயன தைலத்தை தொடர்ந்து தடவிட்டு வந்தால் அந்த கருவாய் சுருங்கி அந்த யுட்ரஸ் கீழே இறங்காமல் பாதுகாப்பை தரக்கூடியது தான் இந்த மயன தைலம். முதலுதவி மருந்தாக இந்த மயன தைலத்தை நீங்கள் வீட்டில் வாங்கி வைத்து மருத்துவர் ஆலோசனையோடு, புரலாப்ஸ் யுட்ரஸ் இருந்ததுன்னா சித்த மருத்துவர் ஆலோசனையோடு இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்தினா, அறுவை மருத்துவம் இல்லாமையே இந்த புரலாப்ஸ் யுட்ரஸ் 6 மாதம் 1 வருடம் இந்த மேல்பூச்சு மருந்து மூலமாகவே முழுமையாக குணப்படுத்த முடியும். வெட்டுங்காயங்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு மருந்து தான் மயன தைலம். மீண்டும் ஒரு தகவலோடு நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.